ஸோ நவீன கால குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தொடரில் நம்ம நிறைய குழப்பங்களை பார்த்துட்டு வரோம், தவறான சித்தாந்தங்களை பார்த்துட்டு வரோம். அல் குர்ஆனில் அதற்கான சொல்யூஷன்ஸையும் அல் குர்ஆன் அதனை மறுக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சின்க்ரிட்டிசம் என்று சொல்லுவாங்க. அது என்ன சின்க்ரிட்டிசம் என்றால், தமிழில் வந்து சமய சமரச இணைப்பு என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி பல் சமய இணைப்பு குளறுபடி கொள்கை என்றும் சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு நம்பிக்கைகள், நடைமுறைகள் அல்லது கலாச்சாரங்களை இணைப்பதை குறிக்கக்கூடிய ஒரு செல் தான் இந்த சின்க்ரிட்டிசம் என்பது. இது நம்மளுடைய பெரும்பாலும் தமிழ் புராணங்கள் மற்றும் மதங்களில் கூட காணப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சின்க்ரிட்டிசம் உடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமை வந்து மற்ற மதங்கள், நம்பிக்கைகள், கலாச்சாரங்கள், தத்துவங்களுடன் கலந்து எல்லா பாதையிலும் ஒரே உண்மையை தாங்க போய் அடையுது என்று சொல்லுவது. எளிமையாக சொல்லணும்னா, இஸ்லாமும் ஒன்று தான், ப்ளஸ் வந்து அதை தவிர வேறு விஷயங்கள் இருக்குது, அதுவும் ஒன்று தான். எல்லாமே ஒரே உண்மையை நோக்கி தான் போகிறாங்க மக்கள். ஒரே கோல் அடையக்கூடிய பல பாதைகள் தான் பல மதங்களும் கலாச்சாரமும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாம் மட்டும்தான் உண்மை, அதை தவிர வேறு மார்க்கம் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது. உண்மையை பொய்யுடன் கலக்குவது இரண்டையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கும். இஸ்லாமில் சின்க்ரிட்டிசம் ஏன் பொய்யானது என்று சொன்னால், இஸ்லாம் முழுமையானது, இறுதியானது, மாற்றப்படாதது, உண்மையில் தனித்துவமான ஒரு விஷயம். அதை படித்தாங்கன்னா, குர்ஆன் படித்தாங்கன்னா எல்லாரும் அதை அறிந்து கொள்வாங்க. ஆனால் இந்த சின்க்ரிட்டிசம் என்பது வந்து தௌஹீதை மங்க செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தம், ஒரு ஷிர்கான தவறான சித்தாந்தம், ஷிர்கான விஷயங்களையும் சாதாரணமாக ஆக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். மேலும் அல் வலா வல் பராவுடைய கோட்பாட்டை அழிக்கிறது இல்லைங்களா? வஹியை, அல்லாவுடைய இறை செய்தியை மனித சமரசத்தால் மாற்றக்கூடிய ஒரு வழிகேட்ட சித்தாந்தம். சின்க்ரிட்டிசம்க்கு மறுப்பான அல் குர்ஆனுடைய ஆயத்துகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வலா தல்பிசுல் ஹக்கபில் பாத்தில் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையை பொய்யோடு கலக்காதீர்கள் என்று சொல்கிறான் சூரத்துல் பக்ராவுடைய 42வது ஆயத்தில். மேலும் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் என்னது? இஸ்லாம் மட்டும்தான் என்று சூரத்துல் ஆல இம்ரானுடைய 19வது ஆயத். வேறு பாதைகள், இஸ்லாம் அல்லாத வேறு பாதைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவால். வமை எபுதாகி வைர இஸ்லாமி தீனா ஃபலன் யுக்பல மின்ஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமை தவிர வேறு மார்க்கத்தை நாடுபவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுவும் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 85வது ஆயத். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் குர்ஆனில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். சூரத்துல் காஃபிருனுடைய 6வது ஆயத். ஸோ இந்த சூறாக்கள், வசனங்கள் வந்து சின்க்ரிட்டிசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஷிர்கான தத்துவத்திற்கு வலுவான மறுப்பாக இருக்குது. மேலும் வந்து மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அது நிராகரிக்கப்படும். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு சமூகத்தை யார் பின்பற்றாரோ அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபு தாவூதில் வரக்கூடிய முக்கியமான ஹதீஸ். ஸோ சமரசத்தை நபிகளார் மறுத்தார்கள். குறைஷிகள் சொன்னாங்க, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஒரு வருஷம் எங்களுடைய தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்க, ஒரு வருஷம் நாங்கள் உங்களுடைய இறைவனை வழிபடுறோன்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிரூன் என்ற இந்த சூறாவை இறக்கி அவர்களுக்கு முழுமையான மறுப்பையும் நிராகரிப்பையும் கொடுத்தான். ஸோ இன்றைய சின்க்ரிட்டிசமுடைய உருவங்கள் நவீன காலத்தில் எப்படி இன்டைரக்டாக மறைமுகமாக பரப்பப்படுது என்றால், எல்லா மதங்களும் ஒரே கடவுளை தாங்க அடைகிறது என்று இந்த இன்டர்ஃபைத் தியாலஜியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி படங்கள் எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுவாங்க. ஒளி ஒன்று தான், பாதைகள் தான் பல என்று சொல்லுவாங்க. இஸ்லாமியும் தேசியவாதத்தையும் இணைச்சி சொல்லுவாங்க. உம்மத் என்ற இந்த சொல்லை மாற்றி இனம், தேசம் என்றெல்லாம் பிரிப்பாங்க. மார்க்கத்துக்கு மேலாக தேசிய விசுவாசத்தை காட்டுவாங்க. மேலும் இஸ்லாமை நியூ ஏஜ் தத்துவங்களோடு சேர்த்து யூனிவர்ஸ் வந்து எனர்ஜி, மேனிஃபெஸ்டேஷன், இதுக்கேற்ற மாதிரி பல படங்களும் என்ன செய்யுது, ஊடகங்கள் எல்லாமே பரப்புது இந்த தவறான சித்தாந்தம். எல்லா மதங்களும் சமம் என்ற திரைப்படங்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? பெயர்கள் வேறுபடும் ஆனால் கடவுள் ஒருவனே என்று. மேலும் கல்விக் கொள்கையில் கூட உண்மையை மறுக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் ரிலீஜன், செக்குலர் ப்ளூரலிசம்லாம் பரப்பப்படுது. ஆப்ரஹாமிக் ஃபேமிலி கொள்கை என்றெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்டர்ஃபெய்த்தை பேசக்கூடிய மேடைகள் எல்லாம். முஸ்லீம் சமூகத்தில் இது எப்படி பரவுதுன்னா, ப்ராக்ரெசிவ் இஸ்லாம் என்ற பெயரில் பரவுது. இஸ்லாம் காலத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்று. இதெல்லாம் தவறான வழிகெட்ட ஊடகங்களை பார்ப்பதால் நம்மளுடைய பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ சலஃபுடைய அக்கீதாவை நம்ம கற்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய புரிதலை நம்ம விளங்க வேண்டும். அல் வரா வல் பராவை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். இஸ்லாமுக்கான நேசமும் பொய்யான நம்பிக்கையிலிருந்து விலகலையும் நாம் பின்பற்ற வேண்டும்.
மேலும் புதுமை மற்றும் சமரசத்தை நிராகரிக்க வேண்டும், மார்க்கத்துக்கு முரணாக அது இருக்கும்போது. ஸோ இந்த சின்க்ரிட்டிசம் என்பது இஸ்லாமை பொய்யோடு கலக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு சித்தாந்தம். இஸ்லாம் முழுவதுமாக அதை மறுக்குதுங்க. ஏனென்றால் உண்மை என்பது ஒன்றுதான், அல் ஹக் என்பது ஒன்றுதான், வஹி என்பது இறுதியானது. தௌஹீதை ஒருபோதும் ஷிர்கோடு நம்ம சேர்க்க முடியாது, கலக்க முடியாது. ஸோ இது போன்ற விஷயங்களை பரப்பக்கூடிய படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன்ற படங்கள், இதெல்லாம் ஃபேமஸான படங்கள். அரேஞ்சு என்று சொல்லக்கூடிய படங்கள், த பீஸ் ட்ரீ என்று சொல்லக்கூடிய படங்கள், கனடா படம் இதெல்லாம். மேலும் சிம்கேஸ் அண்ட் சாரோஸ் என்று 2002 வெளியான படங்கள். இது எல்லாமே இந்த விஷயத்தை ப்ரமோட் பண்ணுது. அடுத்து லைஃப் ஆஃப் பை போன்ற படங்கள்லாம் பார்த்தா தெரியும். ஸோ பம்பாய் போன்ற படங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, மணிரத்னம் மூவி. இது போன்ற விஷயங்கள்லாம் இதை ப்ரமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. கன்னத்தில் முத்தமிட்டால் போன்ற படங்கள், அன்பே சிவம் போன்ற படங்கள்லாம் பார்க்கலாம். 2003 வெளியான படங்கள். இது எல்லாமே இதை ப்ரமோட் பண்ணக்கூடிய, இந்த சின்க்ரிட்டிசத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய தமிழ் சினிமாக்கள் என்று சொல்லலாம். மேலும் பிகே என்று சொல்லக்கூடிய படம், தமிழில் கூட டப்பாய் வந்த படங்கள். இதெல்லாம் எல்லா மதங்களும் ஒரே மாதிரி தான், வழிபாடுகளில் மனித உருவாக்கம்தான் என்று சொல்லக்கூடிய இது போன்ற படங்கள். பாடல்கள் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய பாடல்கள், மதம் இல்லை மனிதம்தான் முக்கியம் என்றது, எல்லா சாமியும் ஒன்று தான் என்பது போன்ற இந்த ஷிர்கான பாடல்கள் மூலியமாகவும் இது பரப்பப்படுது. இது பிள்ளைகள் பார்த்து வளரும்போது இந்த சித்தாந்தத்தோடு தான் அவர்கள் வளருவார்கள். யார் அக்கீதாவை பற்றி படிக்கிறார்களோ அவர்களை தீவிர போகக்கூடியவர்களாகவும், எல்லாத்தையும் யார் ஒத்துக்கொள்கிறாரோ அவர் நல்லது போலவும் சித்தரித்து காட்டுகிறது. தமிழ் சினிமாக்கள் பெரும்பாலும் அன்பு தான் கடவுள், எல்லா மதங்களும் ஒன்று தான் என்ற சின்க்ரிட்டிசத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி எடுக்கப்படுது. இது எல்லாமே தௌஹீதுக்கு முரணான விஷயங்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த சித்தாந்தத்தை அதிகமாக மறுக்கக்கூடிய சூரா என்று சொன்னால் சூரத்துல் காஃபிரூன் என்று சொல்லலாம். நம்ம எல்லாருமே மனனம் செய்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ முழு சூறாவுடைய மைய கருத்து என்னென்னா, வழிபாட்டிலையும் சரி அக்கீதாலையும் சரி எந்த சமரசும் இல்லை என்று தான் இந்த சூரா. குல்யா ஐஹுல் காஃபிரூன் ல அபுது மா தாபுதூன் என்று சொல்லக்கூடிய சூரா. மேலும் சூரத்துல் இஹ்லாஸ் கூட இதற்கு நல்ல மறுப்பை கொடுக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சூரத்துல் ஆல் இம்ரான் எல்லாமே இதற்கு இது நல்ல ஒரு மறுப்பை கொடுக்கிறது என்று சொல்லலாம். வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபியூ சுபுல என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் என்னுடைய நேரான பாதை, இதை பின்பற்றுங்கள், மற்ற பாதைகளை பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறான். ஸோ சிராத் என்றால் ஒரே பாதையை குறிக்கக்கூடியது. குல்யா ஐஹுல் காஃபிரூன் என்று சொல்லும்போது இந்த காஃபிரூன் என்ற சொல் அக்கீதாவுடைய அடையாளத்தை தெளிவாக பிரித்து காட்டுகிறது. முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய அக்கீதா, காஃபிர்களுக்கு அவங்களோட அக்கீதா. எல்லாருக்கும் ஒரே அக்கீதான் என்று சொல்லக்கூடிய இந்த உண்மையும் பொய்யும் கலக்கக்கூடிய இந்த வேறுபாடை தெளிவாக பிரித்து காட்டுது. லாபுது மா தாபுதூன் என்று சொல்லும்போது இறை வழிபாட்டில் 0% கூட கலப்பு இல்லை என்பதை காட்டுகிறது. எல்லா கடவுள்களும் ஒன்றே என்ற சொல்ல விஷயங்களை மறுக்கிறது. வழிபாட்டில் ஒன்றிணைப்பு இல்லை என்பதை இந்த ஆயத் நமக்கு முறிக்குது. வலா அந்தும் ஆபிதுன மா ஆபுது. ஸோ எல்லாரும் கடவுள் ஒரே கடவுளை தான் வழிபடுறாங்க என்ற வாதம் தவறாக ஆகுது. இதனால் வலா அன ஆபிதும் அபத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடந்த காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் சமரசம் இல்லை என்பதையும் இந்த ஆயத்து விளக்குகிறது. மேலும் அக்கீதாவுடைய இந்த வேறுபாடு தற்காலிகம் கிடையாது, இதுதான் அடிப்படை என்பதை வலா அன்தும் ஆபிதூன மா ஆபுத் என்ற இந்த ஆயத்து விளக்குது. எல்லாமே ஒன்றாகிவிடும் என்ற யூனிவர்சலிசமுக்கு மறுப்பாக இந்த ஆயத்து இருக்கிறது. லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். ஸோ கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்பது கோ பிலீஃபாக ஆகாது. மரியாதை இருக்கலாம், கண்ணியம் இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ளுதல் சமரசம் என்பது கிடையாது. சகிப்புத்தன்மை இருக்கும், ஆனால் சமரசம் என்பது கிடையாது. ஸோ இது போன்ற வழிகட்ட சித்தாந்தங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் உம்மத்தையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.